தேவையில்லாத தடை தாமதங்கள் அல்லது எதிர்பாராத ஏமாற்றங்கள் கிடைக்கும், ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கிறதுனால உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ பொய்யான ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. மெய்யான விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய சோதிப்பு அப்படிங்கிற சோதனையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறதான் வேதனையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. உதவி செய்ய போய் தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடியது, நல்லது சொன்னால் கூட கெட்டதாக பரிணமிக்கக்கூடியது. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது பொறாமை இருந்துகிட்டு இருக்கும். அந்த பொறாமை அப்படிங்கிற 3 எழுத்துக்கு பொறுமை அப்படிங்கிற 3 எழுத்தை கடைபிடிக்கக்கூடிய அம்சம் இருந்தால் போதும். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்களை தினம்தோறும் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எந்த ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கான சிறப்பு இந்த குரு பயிற்சியில என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்திடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளவு சிறப்பா ஒவ்வொரு ராசிக்கும் அமைய போகுது அப்படிங்கறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது காலபுருஷ தத்துவப்படி பாக்கிய ராசியாக சொல்லப்படுகிற 9வது ராசியாக சொல்லப்படுகிற தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 2024 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே மற்ற ராசிகளுக்கு குரு பகவான் குரு பயிற்சி அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது தேவையில்லாத தடை தாமதங்கள் அல்லது எதிர்பாராத ஏமாற்றங்கள் கிடைக்கும், ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ பொய்யான ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. மெய்யான விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால அந்த சுப கிரகம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல மறைகிறதுனால பொதுவாகவே நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாத அல்லது சாதிக்க முடியாத காரியத்தை நினைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அதில் மிகப்பெரிய சோதிப்பு அப்படிங்கிற சோதனையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறதான் வேதனையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே சுப கிரகம் 6ல் மறையுது அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல மறைகிறதுனால கண்டிப்பாக அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வாக்கு, கிடைக்க வேண்டிய மதிப்பு, கிடைக்க வேண்டிய மரியாதையில் ஏதாவது பங்கம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. நம்ம கலராக ட்ரெஸ் பண்ணி நம்ம கௌரவமாக போனால் கூட காக்கா எச்சம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத அவதிகள், உதவி செய்ய போய் தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடியது, நல்லது சொன்னால் கூட கெட்டதாக பரிணமிக்கக்கூடியது. ஒருவருக்கு நல்லது சொன்னோம்னு வைங்களே அதை நல்லதாக எடுத்துக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒருவர் பார்த்தோம்னு வைங்களே அது சொந்தமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பழகின நபராக இருக்கட்டும், அவங்கள பார்த்தா என்ன பண்ணமோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் இல்லையா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது நடைமுறை உண்மை. அப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் நடைமுறை உண்மை. ஆனால் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னு வைங்களே நல்லா இருக்குங்கிறதான உன்னை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. இது எகத்தாரமான வாழ்க்கையாக ஏறுக்குமாறான ஒரு வார்த்தை இருந்துட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சூழல்கள் அவ்வப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடத்துல தான் வம்பு அப்படிங்கிறது முளைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நிதானமாக செயல்படக்கூடிய அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கணும். பயணம் அப்படிங்கன்னா வேகத்தை குறைக்கணும், உணவு அப்படின்னா காரத்தை குறைக்கணும், குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் பாசத்தை அளவோடு தான் வெளிப்படுத்தணுங்கிற ஒரு சில விஷயங்களை இந்த வரலாறு புவியியல் கற்றுக் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு அம்சங்களை, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட குறிப்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசிநாதன் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். என்ன ராசிநாதன் குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால நட்பு கிரகம் மட்டுமல்ல, அதாவது பகை கிரகத்துக்கு கூட நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இவ்வளவு கெட்டது, இவ்வளவு ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாடத்தை, உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய
அமைப்பில் தான் 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக ஏற்றுக்கணும். ஒன்று. அதே மாதிரி குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால அந்த விதிக்கு உட்பட்டு 10ஆம் இடத்தை, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த உத்தியோகமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் அல்லது சிறந்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அம்சங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு, நல்ல படிப்பு இருந்தால் நல்ல உத்தியோகம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல படிப்பு இருந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதும் உண்மைதான். படிப்பே இல்லாமல் அவங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களும் இந்த உலகத்தில் உண்மைதான். அதாவது எவ்வளவோ டிகிரி படித்த நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கல்வியும் கற்றுக்காத மனுஷால் எவ்வளவோ டிகிரி படித்தவங்களை வேலைக்கு வைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஏன் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி கூட போகாத குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கல்வியும் கற்றுக்காமல் செல்ஃபோனில் வலைதளத்தில் பொம்மை படம் பார்க்கக்கூடிய அது பொம்மை விளையாட்டு விளையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா. யாருமே கற்றுத்தராமல் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மதிக்கக்கூடிய கற்றுக்கக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி உலகத்தில் உத்தியோகம் ஒன்று கிடைக்கும், அல்லது உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் கூட உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய நேர்மையான விஷயங்களை நிதர்சனமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆண்களுக்கு அழகு உத்தியோகம், புரச லட்சணம் உத்தியோகம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஆண்களுக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இது வறுமை என்று சொல்ல முடியாது, பெருமை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் நிர்பந்தமாக சூழலை ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்தை செல்கிற பெண்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆசைகள் நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, ஏன் உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறத விட அந்த உத்தியோகஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய மிகப்பெரிய மேன்மைகளை நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சரி சப்தம பார்வையாக அயன ஜயன போக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிம்மதியான ஓய்வுகள் கிடைக்கக்கூடியது, நிம்மதியான வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, நினைச்ச நேரத்தில் பணம், அதாவது எந்த நேரத்தில் பணம் தேவையோ அந்த நேரத்தில் திடீர்னு பணம் கிடைக்கக்கூடியது. நாளைக்கு பணம் வேணும் அப்படின்னா இன்றைக்கே இருந்துருவீங்களே, அடுத்த மாதம் பணம் வேணும் அப்படின்னா இந்த மாதம் பணம் வந்ததுன்னா சந்தோஷம். ஆனால் அடுத்த மாதம் நாளைக்கு பணம் வேணும்னா கூட அந்த 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 தேதி அந்த நிமிஷம் வர வரைக்கும் பணம் கிடைக்காம திடீர்னு அந்த தேவைக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனகாரகன் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட முடியாது. இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை, அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய, இவ்வளவு சோதனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு தடையெல்லாம் இருந்துட்டு இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இருக்கிற சொத்தை வித்தாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற சொத்தை விற்கலான்னு போனால் கூட விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சிறிய பூமி வாங்கி போட்டிருப்போம், எங்கேயோ கிராமத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பூமி வாங்கி போட்டிருப்போம். அந்த சின்ன பூமி பெரிய விலைக்கு, சிறிய விலைக்கு வாங்கக்கூடிய அந்த சிறிய பூமி பெரிய விலைக்கு விற்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதாவது பூமி வாங்கி போட்டு நீங்கள் எதுவுமே செய்யலை, போர்வெல் போடல, கட்டடம் கட்டல, வாங்கி போட்டது அப்படியே இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த பூமி ஏன் பெரிய விலைக்கு விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனகாரகன் குரு பகவான் அயன ஜயன போக பாக்கி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் வாங்கி போட்ட பூமிக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட அந்த பூமிக்கு பக்கத்தில், அந்த பூமிக்கு எதிரில் மிகப்பெரிய வணிக வளாகம் அல்லது தியேட்டர் சம்மந்தப்பட்டது அல்லது பெரிய பெரிய கட்டிடம் சம்மந்தப்பட்டது அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட அமைப்பில் ஏதாவது ஒரு அலுவலகம் வருவது, இந்த மாதிரி அமைப்பில் ஒரு கல்லூரி அமைச்சதுன்னு வைங்களே, அந்த இடம், அந்த கல்லூரியுடைய தயவால் உங்கள் இடம் பல கோடிக்கு, அதாவது லட்சக்கணக்கில் வாங்கினது அல்லது ஆயிரக்கணக்கில் வாங்கினது, லட்சம் அல்லது கோடிக்கணக்கில் போகக்கூடிய விலை மதிப்புக்கு உட்படக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியமான அம்சங்களை உங்களுடைய வம்சத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய, மன்னவன் என்று சொல்லக்கூடிய, பொன்னவன் என்று சொல்லக்கூடிய, தங்க
தனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசி அதிபதி குரு பகவான் பார்க்கறதுனால தன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மன வேதனை இல்லாமல் தனம் வரும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தினம் தினம் பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். குடும்பத்தில் வந்து பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல மனம் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல அன்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழலை வந்து அதிகமாக ஏற்படுத்துவார். உங்களுக்கு நீங்களே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி மட்டுமல்ல, பெற்றவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமாக இருக்கிறதுனால, அந்த தனத்துக்கு அதிபதியாக தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியாக இருக்கிறதுனால இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில், இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில் எங்காவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும். எப்பயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலத்தினால பெரிய பெரிய லாபம்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள்லாம் குரு பகவான் இந்த வருஷம் கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்கீங்க சார். ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சார்? இல்லை, பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பொறாமை இருந்துகிட்டு இருக்கும். அந்த பொறாமை அப்படிங்கிற 3 எழுத்துக்கு வந்து பொறுமை அப்படிங்கிற 3 எழுத்தை கடைப்பிடிக்கக்கூடிய அம்சம் இருந்தால் போதும். வாழ்க்கையில் பொறுமை அப்படின்னு இருந்தது அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் பெருமையாக இருக்குங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம்தான் பரிகாரம். அது என்னமோ உண்மைதாங்க சார். பொறுமையாக இருந்தால் பெருமையாக இருக்கும், பெருமை வரும் அப்படின்னு சொல்லி ரைமிங்காக சொல்லியிருக்கீங்க. அந்த பொறுமை தான் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளோ நன்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.